ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறதோ அது அனைத்தையுமே என்னிடம் நீ வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாய். சாய், இந்தந்த விஷயங்கள் நடக்கிறது, இந்தந்த விஷயங்களில் என்னை காப்பாற்றுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மீள முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன், இதை எதிரிகளானவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்துகிறார்கள், எனக்கு எதிரிகளே வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் நான் யாரெல்லாம் எதிரியாக பார்க்கவில்லையோ அனைவருமே என்னை எதிரியாக பார்த்து என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போகும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கும், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுது ஏதாவது தவறு செய்வார்கள் என்று எப்பொழுதுமே என்னை கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்க்கை கெட்டு போகுமே என்று நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் சாயி என்று நீ எப்பொழுதுமே சொல்வாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் உன்னை கெட்டு போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே உன்னை எதிரியாக பார்க்கிறார்கள். நீ உன்னுடைய திறமையால் முன்னேறி விடுவாயோ, உன்னுடைய திறமையால் நீ அடுத்தடுத்த விஷயங்களை சாதித்து விடுவாயோ என்று. அந்த எதிரிகள் இருக்கக்கூடாது, துரோகிகள் இருக்கக்கூடாது என்றால் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அளவுக்கு மீறிய சந்தோஷங்களையும் அளவுக்கு மீறிய இன்பங்களையும் நீ பெறுவாய். நான் இப்பொழுது சொல்ல போகும் மந்திரமானது எதிரிகள் திட்டத்தை தடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் எல்லா நேரத்திலேயுமே உன்னை காத்து அருள் புரியும். ஒவ்வொரு நிமிஷமும் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? வாழ்க்கை கெட்டு போக வேண்டும், இந்த பெண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும், இவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை எப்படியாவது தவறான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும், இப்படி ஏதேதோ திட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள். ஆனால் நான் போடும் திட்டங்களோ நிச்சயமாகவே அற்புதமாகவே நடக்கும். என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுதுமே நல்லதொரு விஷயத்தை தான் நடக்க செய்வேனே தவிர கெட்ட விஷயங்களை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் எதிரியாகவே பார்க்கவில்லை, ஆனால் மற்றவர்கள் உன்னை எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். காரணங்கள் என்ன தெரியுமா? நீ வாழக்கூடாது என்று, ஆனால் தெய்வம் உன்னை வாழ வைக்க துடிக்கிறது. உன்னுடைய கர்ம வினைகளானது முடிந்து உன்னுடைய நல்ல நேரம் ஆனது துவங்கிவிட்டது. அதனால்தான் இந்த வாக்கு உன்னுடைய காதில் வந்து கேட்டிருக்கிறது. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்கில் இருக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கூடிய சீக்கிரமாக நடக்கும். இன்று இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீ சொல்லும் பொழுது நிச்சயமாகவே என் தங்கமே, நிச்சயமாகவே உன்னுடைய எதிரிகள் எல்லாம் அழிந்து நிச்சயமாக எங்கு போகிறார்கள் என்று தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள். இந்த மந்திரமானது காளி தேவியுடைய மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லி வரும் பொழுது கண்டிப்பாகவே உனக்கு சந்தோஷமானது கிடைக்கும். எதிரிகளானவர்கள் அழிவார்கள், துரோகிகளானவர்கள் உன்னை விட்டு போவார்கள். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் மனதில் அமைதிப்படுத்தி ஒரு முறையோ 3 முறையோ இல்லை 9 முறையோ இல்லை 27 முறையோ எத்தனை முறை வேண்டுமானாலும் நீ சொல்லலாம். ஆனால் ஒரு முறை சொன்னால் கூட நீ மனதில் பக்தியோடு சொல்ல வேண்டும், நம்பி சொல்ல வேண்டும். இது மட்டும்தான் உனக்கு நான் கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒரு விஷயம். எத்தனை பேர் வேண்டுமானாலும் மந்திரங்களை சொல்லலாம், ஆனால் மந்திரங்கள் என்பது மனதில் பக்தியோடு சொல்ல வேண்டும். சொல்லிதான் பார்ப்போமே, செய்துதான் பார்ப்போமே என்று அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகிகள் இருக்கிறார்கள். உன்னை எப்பொழுதுமே எதிரியாக பார்க்கும் நிறைய பேர், ஏன் உன் கூட பிறந்தவர்கள் கூட உன்னை சில சமயம் உன்னை எதிரியாக பார்க்கிறார்கள். காரணம், நீ ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நல்ல விஷயத்தை செய்கிறாய். நல்லது செய்தால்தான் இங்கு சிலருக்கு பிடிக்காதல்லவா? நீ நல்லது செய்கிறாய், அவர்களுக்கெல்லாம் அது தொந்தரவாக இருக்கிறது. நீ நல்ல பேர் எடுக்கிறாய், அவர்களுக்கெல்லாம் கெட்ட பேர் ஆகுகிறது. இதனால் அவர்கள் உன்னை எதிரியாகவே பார்க்கிறார்கள். இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். ஓம் மகா காளியே வித்மஹே கால காளியே தீமகி தன்னோம் காளி பிரச்சோதயாத். ஓம் மகா காளியே வித்மஹே கால காளியை தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஓம் மகா காளியை வித்மஹே கால காளியை தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது
கண்டிப்பாகவே உங்கள் எதிரிகள் அழிவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளானது நீங்கும். உங்களுடைய வருமானமானது கூடும். எப்பொழுதும் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, எல்லா நிலையிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் சிறப்பாக நல்ல யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்து ஓடிக்கொண்டே நீங்கள் இருப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. இதற்கு நடுவே நிறைய பேர் தடங்களை ஏற்படுத்தலாம், தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் எதையும் நீங்கள் கண்டு அஞ்சாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெய்வமே கதி என்று ஓடினால் நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகவும் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் காளி தேவியை நிச்சயமாக வழிபடலாம். காளி தேவியானவள் உடனுக்கு உடனாகவே தீர்வுகளை கொடுப்பவள். ஆனால் அதுவே நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நீ யாரையும் எப்பொழுதும் எதிரியாக பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தேவியும் உனக்கு துணையாக இருப்பாள். நீ தவறுகளை செய்துவிட்டு மற்றவர்கள் செய்கிறார்கள், அதனால் தான் நானும் செய்கிறேன், எனக்கு அவன் எதிரி அவனுக்கு நான் எதிரி என்று போட்டி போட்டுக்கொண்டு துரோகத்திற்கு மேல் நீயும் ஏதாவது செய்து கொண்டு இருந்தால் தெய்வங்கள் எப்படி உதவி செய்யும்? இப்பொழுது உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, மற்றவர்களும் உனக்கு துரோகம் செய்கிறார்கள். அதனால் நீ என்ன நினைக்கிறாய்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். நான் எந்த ஒரு கெட்டதும் செய்யவில்லை, யாரையும் நான் எந்த ஒரு தீய விஷயத்தையும் நினைக்கவில்லை, அவர்கள் மட்டும் ஏன் நினைக்கிறார்கள் என்று. அம்மா, நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை என்பது நீ சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது கிடையாது. அதனால்தான் நான் இவ்வளவு தூரம் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, அதனால்தான் தெய்வமானது உன்னோடு இருக்கிறது. கண்டிப்பாக நீ ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்லது செய்கிறாய் என்பதற்காக தான் தெய்வம் உன்னோடு இருக்கிறது. நீ நல்லது செய்கிறாய், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யார் எதிரியாக பார்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே அழிந்து போவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரத்தை ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், சரியா? அதனால் நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் நல்லது செய்யுங்கள். மற்றவர்களுக்கு கெட்டது செய்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்ய நான் துணையாகவே இருப்பேன். இந்த மந்திரமானது காலம் முழுக்க உனக்கு உதவியாக இருக்கும். காலம் முழுவதும் உனக்கு கெட்ட விஷயங்கள் யார் செய்கிறார்கள் என்று தோன்றுகிறதோ அவர்களை மனதில் வைத்து இந்த மந்திரத்தை சொல். நிச்சயமாக அந்த தேவியானவர் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பார். நம்பிக்கை மட்டுமே இருக்கட்டும். சதா சர்வ காலமும் உனக்கு துணை, உனக்கு பாதுகாப்பு, எல்லா விதத்திலும் நான் துணை உண்டு. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொன்றாக செய்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.